குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லேட்ச் அன்லேட்ச்க்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்கும், ரெண்டு இன்புட் இருக்கும். ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் ரெண்டு இன்புட் இருக்கும். அவுட்புட் வந்து கன்வேயர், மோட்டார் எது வேணாலும் இருக்கும். புஷ் பட்டன்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்க காலிங் பெல் மாதிரி தான். ப்ரெஸ் பண்ணா ஆன் ஆகும், ரிலீஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும். இதுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் லேட்ச் அன்லேட்ச்னு சொல்லுவாங்க. இப்ப லேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுக்கலாம். 0.00 அட்ரஸிங் ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஹரிசாண்டல் லைன் போட்டு அவுட்புட் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். 100.00 கன்வேயர் அப்படின்னு. இப்ப ஸ்டார்ட் புஷ் பட்டன் பிரஸ் பண்றோம், கன்வேயர் ஆன் ஆயிரும். ரிலீஸ் பண்ண கன்வேயர் ஆஃப் ஆயிரும். இப்ப இருக்கிற ப்ரோக்ராம்க்கு. ஆனா ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்லயே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அவுட்புட்டை வந்து லேட்ச் பண்றோம். ஹோல்ட் பண்றதுக்காக அவுட்புட் அட்ரஸ் என்ன 100.00. இதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணோம்னா இப்ப இதை வந்து பேரலா போட்டோம்னா இப்ப ஸ்டார்டிங் வந்து புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், கன்வேயர் ஆன் ஆயிரும். கன்வேயரை புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா கன்வேயர் வந்து ஆன்லயே தான் இருக்கும். இந்த கன்வேயரோட அட்ரஸிங் வந்து இங்க கொடுத்துருக்கிறங்காட்டி நமக்கு சப்ளை வந்து இது மூலியமா நமக்கு போக ஆரம்பிக்கும். சப்ளை இது மூலியமா போக ஆரம்பிக்கும். கன்வேயர் வந்து தொடர்ந்து நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் வந்து போட்டுக்கலாம். 0.01. சாரி கைஸ், 0.01 நான் 100.01 போட்டிருக்கேன். 0.01 ஸ்டாப் புஷ் பட்டன். நார்மலி க்ளோஸ் கனெக்டா போட்டிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். எப்ப நம்ம ஆன் பண்றோமோ அப்ப வந்து இது வந்து ஆஃப் ஆயிரும். அதான் ஐ மீன்ஸ் நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் வந்து நார்மலி ஓப்பன் கனெக்டா மாறிடும். நமக்கு கன்வேயர் வந்து ஆஃப் பண்ணிடும். இது வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிட்டோம், சிமுலேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்ப சிமுலேஷனுக்கு டவுன்லோட் ஆயிடுது. பாருங்க, இங்க நார்மலி க்ளோஸ் கனெக்ட் போட்டங்காட்டி நமக்கு ஆல்ரெடி இதுல சப்ளை போயிட்டு இருக்கு. இப்ப புஷ் பட்டனை வந்து ஆன் பண்றோம். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, கன்வேயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. என்னது, காலிங் பெல் ஆன் பண்றோம், நமக்கு கன்வேயர் ஆன் ஆயிடுச்சு. இப்ப புஷ் பட்டனை ஆஃப் பண்றோம், ரிலீஸ் பண்றோம். கன்வேயர் வந்து ஆன்லயே தான் இருக்கணும். நமக்கு காலிங் பெல் வந்து ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு அடிச்சுட்டே இருக்கணும். எப்ப வந்து நம்ம ஸ்டாப் பண்றோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கனெக்ட் வந்து நார்மலி ஓப்பன் கனெக்டா மாறிடுச்சு. நமக்கு கன்வேயர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்றேன். இப்ப எகைன் வந்து ப்ரோக்ராம் வந்து எகைன் வந்து ரன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த காலிங் பெல் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. இதுதான் கைஸ் லேட்ச் அன்லேட்ச்க்கான ப்ரோக்ராம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.